புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 36 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் நம்மை இரக்கமுள்ளவராய், அவரோடு இருக்கக்கூடியவர்களாய் இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த நற்செய்தியின் வழியாக ஒரு கடவுளை போன்று நாமும் அந்த கடவுளின் குணத்தை கொண்டவர்களாக வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் மனிதர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும், எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் என்னை அன்பு செய்ய வேண்டும், என் மீது இரக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றோம். அதே விருப்பம் அடுத்த மனிதருக்கும் இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உணர்ந்து அனைவரையும் நேசித்தாரோ அதே போன்று அவரை பின்பற்றுகின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் அடுத்தவருடைய மனநிலையை புரிந்து கொள்பவர்களாக, அடுத்தவரை ஏற்றுக்கொள்பவர்களாக, அடுத்தவர் மீது இரக்கப்பட்டு அவர்களையும் நாம் உண்மையான சகோதர சகோதரிகளாக, எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய மனநிலையை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த நற்செய்தி பகுதி நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நற்செய்தியை கேட்கின்ற நாமும் மற்றவரை சகோதரராக, சகோதரியாக, மற்றவரை என்னை போன்று இயேசுவின் பிள்ளையாக, மற்றவரையும் அன்பு செய்யக்கூடியவராக, கடவுளுடைய மனநிலையை கொண்டவர்களாக நாம் வாழ இந்த நாளிலே நம்மையே நாம் இறைவனுக்குரிய இறை பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள தயார் செய்வோம். ஆமேன்.